ஸோ இந்த பைத்தானில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ கீழே இருக்கிற பாயிண்ட்ஸில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, வாட் இஸ் எக்ஸெப்ஷன்ஸ் இன் பைத்தன்? ஸோ பைத்தனில் கோட் எழுதும்போது ரெண்டு விதமாக எரர்ஸ் வரும். ஒன்று சின்டாக்டிக்கல் எரர் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரன் டைம் எரர். ஸோ சின்டாக்ஸ் எரர் அப்படின்னா நம்ம கிராமரில் தப்பு பண்ணுறது, லைக் ஒரு இஃப் எல்ஸில் நம்ம அந்த கோலன் போடாமல் விட்டது, இல்லை நம்ம ஒரு இன்டென்டேஷன் விட்டுட்டோம்னா சின்டாக்ஸ் எரர். அது வந்து ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி இந்த இடத்துல எல்லாம் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்டாக்ஸ் எரர் வந்துடும். ஆனால் ஒரு ரன் டைம் எரர் அப்படிங்கிறது உங்கள் ப்ரோக்ராமே பக்காவாக ரன் ஆகிடும். எனக்கு எல்லாமே ரன் ஆகும் பொழுது எனக்கு சில இன்புட் மூலியமாகவோ இல்லை சில விஷயங்கள் மூலியமாகவோ எனக்கு அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகாமல் க்ராஷ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அது ரன் டைம் எரர் அப்படிங்கிற பேர்னால தான் நீங்கள் எல்லா எரரும் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ரன் பண்ணும்பொழுது அந்த எரர் வர்றதுங்கிறது தான் ரன் டைம் எரர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்பர் அதை நம்ம 0வால் டிவைட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். மேத்தமெட்டிக்கலி அது பாசிபிள் இல்லை, கரெக்டாக? ஸோ இப்போ நான் இந்த கோடில் பாருங்கள், பிரிண்ட் 10 டிவைடட் பை 0 அப்படின்னு நான் போடுறேன். நான் சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுறேன். பாருங்கள், 0 டிவிஷன் எரர்னு வருது. ஸோ டிவிஷன் பை 0 இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணியிருக்கு. இதுதான் ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டு, நமக்கு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கீழே நான் ஒரு லைன் எழுதுகிறேன், பிரிண்ட் திஸ் இஸ் மை ப்ரோக்ராம் அப்படின்னு டைப் பண்ண வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டிவிஷன் பை 0க்கு அப்புறம் எதுவுமே பிரிண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ என் ப்ரோக்ராம் இதுக்கு மேலே ரன் ஆகணும் அப்படின்னா கூட, இந்த திஸ் இஸ் மை ப்ரோக்ராம் பிரிண்ட் ஆகணுன்னா கூட எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துலையே எரர் வந்து த்ரோ பண்ணி எனக்கு இந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி எனக்கு நடுவில் எந்த இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது, என் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா நான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எந்தெந்த மாதிரியாக கிரேஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ரெண்டு விஷயம் இருக்குது. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி யூஸ் பண்ணலான்னா, ட்ரை அண்ட் எக்ஸெப்ட். இந்த ரெண்டு விஷயம் மூலயமா நம்ம இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ட்ரை பண்ணலாம். அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்துலையும் நம்ம ரெண்டு ட்ரை அண்ட் எக்ஸெப்டில் மட்டுமே இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வார்த்தையிலே இருக்குது பாருங்கள், ட்ரை. நான் கீழே கொடுக்க போகிற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ட்ரை பண்ணு. ஒரு வேளை அது ரன் ஆகலை, எனக்கு அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீ எக்ஸெப்ட் பண்ணி அதை ரன் பண்ணு. ஸோ இஃப் எரர் இஸ் தேர், நீங்கள் எக்ஸெப்டில் இருக்கிறத ரன் பண்ணு. இதுதான் ப்ரோக்ராம் சொல்லப்படும். நம்ம இந்த ப்ரோக்ராமே போடுவோமா, பிரிண்ட் 10,0. இதில் வந்து தி ப்ரோக்ராம் ஹேஸ் எரர்ஸ். இது கீழே ஒரு லைன் போடுவோம், பிரிண்ட் திஸ் இஸ் மை ப்ரோக்ராம். இப்போது இந்த லைனில் நமக்கு எரர் வரும்னு தெரியும். நான் கிளியர் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எனக்கு எரர் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு இந்த ப்ரோக்ராம் ஹேஸ் எரர்ஸ் அப்படிங்கிற இடம் பிரிண்ட் ஆகிருக்கு. அதில் என்ன பியூட்டினா, எனக்கு எரர் வந்தும் எனக்கு இந்த லாஸ்ட் லைன் திஸ் இஸ் மை ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இப்படி தான் எக்ஸெப்ஷனில் நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ ட்ரை எக்ஸெப்ட் மட்டும்தான் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் நிறையவே இருக்குது. லைக் நீங்கள் வந்து எல்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் நீங்கள் ரைஸ் யூஸ் பண்ணலாம், நிறைய இது யூஸ் பண்ணலாம். பட் இதுதான் ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கோட பேசிக்கான ஒரு கான்செப்டே. ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணலாம். இப்போ எனக்கு தெரியும் இதில் இந்த ப்ராப்ளமில் எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பர்டிகுலராக எனக்கு 10/0ல் 0 டிவிஷன் எரர் தான் எனக்கு வருது. ஸோ அதையே நான் எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக இங்கே. ஸோ இதில் 0 டிவிஷன் எரர் கொடுத்தோன்னா, எக்ஸெப்ட் 0 டிவிஷன் எரர், பிரிண்ட் யூ ஹேவ் டிவைடட் வித் 0. ஸோ இப்போ நான் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், யூ ஹேவ் டிவைடட் வித் 0. இப்போ இதுலேயே நான் வந்து ஏதாவது கொடுத்துட்டு வச்சுப்போமே, ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், சின்டாக்ஸ் எரர், இன்வேலிட் டெசிமல் லிட்ரல் அப்படின்னு வருதா. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ சின்டாக்ஸ் எரரை என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி நான் வந்து ஒரு ரன் டைம் எரரை ஹேண்டில் பண்ணதுக்கு தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்மளால் கிளியராக தெரிஞ்சுதா. ஸோ இந்த எக்ஸெப்டில் நம்ம வந்து 0 டிவிஷன் எரரை கொடுத்துப்போம். ஏன்னா நம்மளால் 10/0
அப்படிங்கிறதுனால தான் நமக்கு அந்த இஷ்யூ வருது. ஓகே. ஸோ இதே மாதிரி நமக்கு மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா ஒரு ட்ரை பிளாக்குள்ளே நம்ம எத்தனை எக்ஸப்ட் பிளாக் வேணாலும் போடலாம். ஏன்னா ஒரு கோடில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர் சான்ஸ் இருக்குது. லைக் நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த 0க்கு பதிலாக நான் வந்து இன்புட் வாங்கிக்கிறேன். ட்ரைக்குள்ளேயே வாங்கிப்போம். இன்புட் என்டர் த நம்பர் அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து காஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்டீஜராக. ஸோ இந்த இன்டீஜரை நான் நம்பர் அப்படிங்கிற ஒரு இதில் வேல்யூ சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது நான் இதை நம்பர்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன எரர் வேணுனாலும் வரலாம். ஸோ 0 டிவிஷன் எரர் வரலாம், எனக்கு வேல்யூ எரர் வரலாம். ஸோ என்ன வேணால் வரலாம்ல. ஸோ ஃபஸ்ட்டு இதை கிளியர் பண்ணிப்போம். நான் ரன் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் நான் நம்பருக்கு பதிலாக ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எனக்கு இதில் வந்து வேல்யூ எரர் வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், இங்கே நம்பர் தான் நமக்கு கால்குலேட் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுக்கு பதிலாக இன்னொரு எக்ஸெப்ஷன் போட்டு எக்ஸெப்ட் வேல்யூ எரர் print you have given a wrong format as input. இப்போது நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்ட்ரிங் கொடுத்தேன்னா கூட you have given a wrong format as input and this is my program. ஸோ லாஸ்ட்டில் ரன் ஆகும். ஈஸியாக நமக்கு ஒரு பாதியிலே நிற்க வேண்டிய ப்ரோக்ராமை நம்மளால் எண்டு வரைக்கும் கொண்டு போக முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. வேல்யூ எரர் இருக்குது, 0 இருக்குது, அண்ட் இண்டெக்ஸ் எரர் இருக்குது, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் இருக்குது, டைப் எரர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எரர் இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்குது, அதுதான் எல்ஸ் பிளாக். ஸோ இந்த எல்ஸ் பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா உங்கள் ட்ரை பிளாக்கில் எந்த ஒரு எரரும் வரலன்னா மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ ட்ரையில் வந்து எந்த ஒரு எரரும் வரவே இல்லை அப்படின்னா மட்டும்தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாருங்கள், எல்ஸ் போட்டுட்டு print you have successfully ran the application. ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு கிளியர் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணிட்டு 12 அப்படின்னு கொடுத்தேன்னா யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ரன் தி அப்ளிகேஷன், திஸ் இஸ் மை ப்ரோக்ராம். ஏன் வந்து எனக்கு இது தனியாக வரணும், ஏன் நீங்கள் ட்ரையிலே போடலாமே அப்படின்னா, நான் ட்ரையில் இந்த லைனை இங்கே ஆட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, எனக்கு யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ரன் தி அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை எனக்கு ஏதாவது எரர் இந்த லைன்லேயே வந்துச்சு அப்படின்னா என்னால் இந்த லைன் ரன்னே ஆகாது. ஸோ ஒன்ஸ் எப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராப்ளம் ரன் ஆகுதோ, அதாவது இந்த ட்ரை பிளாக் ரன் ஆகுதோ, அப்போ தான் எனக்கு எல்ஸ் பிளாக்கும் ரன் ஆகும். ஸோ அந்த எல்ஸ் பிளாக்கை வந்து ஒரு படம் முடியும் போது வர எண்டு கிரெடிட்ஸ் மாதிரி வச்சுப்போம். உங்களுக்கு அந்த படம் முடியும் போது அந்த எண்ட் கிரெடிட்ஸ் போடுற மாதிரி இந்த எல்ஸ் பிளாக்கை போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபைனலி அப்படின்னு ஒரு பிளாக் வருது. எரர் வருதோ இல்லையோ, கோடு சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ, கிராஷ் ஆகுதோ இல்லையோ, கடைசியில் கண்டிப்பாக ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும்னா அதுதான் ஃபைனலி அப்படிங்கிற பிளாக். மோஸ்ட்டாக ஃபைல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இல்லை டேட்டா பேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த ஃபைனலி யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த எல்ஸ் பிளாக் கீழேயே ஃபைனலி அப்படின்னு போட்டுட்டு print this will be ran even though you have error. இப்போது நான் சேவ் பண்ணிட்டு இந்த வேல்யூவில் 0 கொடுத்து பார்ப்போமா. பாருங்கள், நான் 0 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், யூ ஹேவ் டிவைடட் வித் 0, அதாவது 0 டிவிஷன் எரர் வந்துருச்சு. அண்ட் this will be ran even though you have error. இங்கிலீஷை மறந்துங்க, பட் this will ran even though you have an error. ஃபைனலி பிளாக்கில் ரன் ஆகும். ஓகே. ஸோ இப்படி தான் எனக்கு இப்போ, ஆனால் எல்ஸ் பிளாக் வந்து ரன் ஆகலை, ஏன்னா எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. சக்ஸஸ்ஃபுல் ஆனால் மட்டும்தான் எனக்கு இது ரன் ஆகும். ஸோ இப்படி தான் ட்ரை, கேட்ச், அதாவது ட்ரை, எக்ஸெப்ட், எல்ஸ், ஃபைனலி அப்படிங்கிற டெர்மினாலஜிஸ் வச்சு நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதில் காமனான பைத்தன் எரர்ஸ் என்னென்ன? 0 டிவிஷன் எரர், டைப் எரர், வேல்யூ எரர், இண்டெக்ஸ் எரர், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நீங்கள் எக்ஸப்டில் போட வேண்டிய எரர்ஸ். ஸோ தட் உங்களுக்கு தெரியும் எந்த ப்ரோக்ராமுக்கு எந்த மாதிரியான எரர்ஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக உங்களால் அதுக்கு அடுத்தடுத்த லைன்ஸ் ஆஃப் கோடை
ரன் பண்ணுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் நம்ம ஒரு சுச்சுவேஷன் பார்ப்போம். நீங்கள் ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு போகிறீங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்கள் தப்பான பின்னை என்ட்ரு பண்ணிட்டீங்க. ஒரு பின்னுக்கு பதிலாக தப்பான பின்னை நீங்கள் வந்து தப்பான பின்னை என்ட்ரு பண்ணிட்டீங்க. இல்லைனா அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை. உடனே ஏடிஎம் மிஷின் ஆஃப் ஆகி கிராஷ் ஆகக்கூடாது. உங்கள் கார்டு உள்ளே வச்சுக்காமல் மாட்டக்கூடாது. ஸோ அது எல்லாமே எக்ஸப்ஷனலாக கேட்ச் பண்ணி ஸ்க்ரீனில் இன்கரெக்ட் பின்னு, இல்லை உங்கள் கார்டை வந்து இது வந்து வேலிடான கார்டு கிடையாது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு விதமான அவுட்புட்டை காமிச்சு அண்ட் அதை கார்டை வெளியே தள்ளி எடுக்கணும். ஸோ இந்த கான்செப்டுக்கு தான் நம்ம எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த அந்த ப்ரோக்ராமே கிராஷ் ஆகி உங்களுக்கு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக எங்கே ப்ரோக்ராமேட்டிக்கலாக இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ காமனான பிகினர் மிஸ்டேக்ஸ் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான். ஸோ இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் வெறும் ட்ரை எக்ஸப்ட் அப்படின்னு போட்டு முடிச்சிடுவாங்க. பட் என்னென்னா நீங்கள் என்னென்ன மாதிரியான எரர்ஸ் இதுக்கு வரும்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணி அந்தந்த எரருக்கு இப்போ ஒரு வேளைக்கு 0 டிவிஷன் எரர் இருக்குன்னா இங்கே செட் ஆஃப் கோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு மேலே செட் ஆஃப் கோட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த எரரே இருந்துச்சுனாலும் இந்த 12, 13, 14 இந்த லைன்ஸில் அது அப்படி இருந்தாலும் நீங்கள் என்னென்ன வேல்யூஸ்னால் கொடுத்து அதை மாற்றிக்க பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக எழுதிங்கன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ஓகே. இதுக்கு மேலே நான் வந்து இந்த கான்செப்டில் ரொம்ப போர் அடிக்க விரும்பல. அண்ட் இதெல்லாம் தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பைத்தானில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட பேசிக். ஸோ இதுக்கப்புறம் இந்த நீங்கள் எழுத போகிற ப்ரோக்ராமில் எந்தெந்த இடத்துலலாம் எரர் வருதோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி, அதாவது ட்ரை எக்ஸப்ட் ஃபைனலி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.